ஸோ இங்கே டெம்பரேச்சர் வந்து பயங்கர கோல்டாக இருக்குது. இப்போதான் டெம்பரேச்சர் செக் பண்ணேன், இட்ஸ் லைக் 13 டிகிரி. ஸோ அதனால தான் இந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு உட்கார வேண்டிய நிலைமை. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கு நான் ஒரு கேரேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன் நீ டாபிக் அதை பற்றி தான். ஸோ ஹியர் வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு காலி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் ரிலேட்டட் தான், ஐ மீன் ரைட் ரிலேட்டட் தான். ஸோ இது வந்து நிறைய எனக்கு வந்து இப்போ ரீசெண்டான டைம்ஸ்ல வந்து நிறைய பேர் எனக்கு வந்து இந்த டிஐஒய் வீடியோஸ் பண்ணது வந்து நிறைய பேர் இந்த டூல்ஸ் பத்தி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது ஐ தாட் ஓகே இட்ஸ் பெட்டர் நான் இது ஒரு கண்டென்ட்டாவே இது வந்து டெடிகேட்டா ஒரு வீடியோ பண்ணலாம், டூல்ஸ் என்னென்ன நான் டூல்ஸ் கேரி பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பக்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் டூல்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா பாக்ஸ்ல வச்ச ஒரு டூல்ஸ் மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு நான் பக்கத்துல இருந்து காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 46 பீசஸ் செட் ஆஃப் டூல்ஸ். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாக்கெட், ஸோ டார்க் பெஞ்ச் யூஸ் பண்ணக்கூடிய சாக்கெட் தான். அண்ட் இந்த டார்க் பெஞ்ச் பாத்தீங்கன்னா 1/4 இட் இஸ் மினி டார்க் பெஞ்ச். ஸோ ரொம்ப சின்னதா நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா பண்ணி காமிக்க. ஸோ இந்த டூல் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து லாங் ரைட்ஸ் யூஸ் பண்றதுக்காகவே நான் வாங்கினேன். இந்த மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஐ மீன் நான் டிஐஒய் வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் டூல்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னைக்குமே நான் வந்து லாங் ரைட் பண்ணேன்னா, ஐ மீன் லாங் ரைட் லைக் மோர் தென் 200 or 500 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ரைட் பண்ணேன்னா ஹைவே ஸ்ட்ரெச் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து நான் கண்டிப்பா கேரி பண்ணுவேன். ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து ஆல் இன் ஒன், ஐ மீன் என்ன சொல்றது, இது வந்து அலங்கி கிட் இருக்கு அண்ட் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்கு, சாக்கெட்ஸ் இருக்கு. ஐ மீன் என்னோட பைக்குக்கு தேவையான மோஸ்ட்லி எல்லா டூல்ஸும் இதுல இருக்கு. ஐ மீன் பெரிய பெரிய போல்ட் எல்லாம் டைட் பண்ண முடியாது. ஐ மீன் சின்ன சின்ன போல்ட் நார்மலா எல்லாமே நான் டைட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெடிகேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டார்க் பெஞ்ச் கொடுக்குறாங்க அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டர். சோ இது வந்து உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். சோ இது வந்து நிறைய குட்டி குட்டி விஷயம்ஸ் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா யூனிவர்சல் கனெக்டர்னு சொல்லி ஒரு இது. சோ இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் கார்னர்ல இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா வந்து மூவ் பண்ணி இது பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஸ்க்ரூ டிரைவர் தனியாக கேரி பண்ணிட்டு போக தேவை. ஐ மீன் ஸ்டாரா இருக்கட்டும் இல்ல வந்து மைனஸா இருக்கட்டும் இல்ல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சில மினி அலங்கீஸ், ஐ மீன் சின்ன சின்ன அலங்கீஸ் இங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 0.8ல இருந்து 10 நம்பர் வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இங்க அவைலபிள். அண்ட் அது பாத்தீங்கன்னா 7 நம்பர்ல இருந்து ஐ மீன் 100 நம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஐ மீன் மைக்ரோன்னு சொல்றேன். அந்த வேல்யூ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அலங்கேஸ் இங்க அவைலபிள் இருக்கு. சாக்கெட் பாத்தீங்கன்னா 4ல இருந்து 14 நம்பர் வரைக்கும் சாக்கெட்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஐ மீன் நீங்க வந்து சின்ன சின்ன ஸ்பேனர்ஸ் வந்து கொண்டு போக தேவையில்லை. ஸோ இந்த சாக்கெட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க ஹேண்டில் பார் சின்ன சின்ன இதெல்லாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து நான் ஒன் ஆஃப் செட் ஆஃப் டூல் வந்து நான் எப்பயுமே என் கூட நான் கேரி பண்ணிட்டு போவேன். ஐ மீன் லாங் ரைட்ஸ்க்கு எல்லாம். சோ நான் இந்த ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் நான் காமிக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஐ மீன் நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க நாக்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா சோர் பஜார், அதாவது திருட்டு மார்க்கெட்னு சொல்லி இங்க இருக்கு. ஐ மீன் நம்ம எப்படி புதுப்பேட்ல நம்ம சொல்லுவோம் மார்க்கெட், அது மாதிரி இங்க வந்து வீக்லி மார்க்கெட் ஒன்று இருக்கு. சோ அங்க வந்து நான் இந்த பர்டிகுலர் ஐ மீன் டூல் வாங்கினேன். சோ பார்கெயின் பண்ணி எனக்கு வந்து 800 rupees கிடைச்சிச்சு. சோ இது ஆல்மோஸ்ட் பிராண்டட் தான். நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டப்பரியா பிராண்ட் அண்ட் ஸ்டான்லி பிராண்ட் இருக்கு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா 1500 2000 வரும். ஐ மீன் பிராண்டட்னால அது கொஞ்சம் பிட் காஸ்ட்லி. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் நான் சொல்லலாம். பிகாஸ் எல்லாமே ஒரே பாக்ஸ் வந்துருச்சு. நீங்க எங்க கேரி பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கிளச் கேபிள் மாத்தணுமோ என்னன்னாலும் வந்து ரொம்ப ஈஸியா அந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு நீங்க ஈஸியா அந்த டூல் எடுத்து நீங்க ஓப்பன் மறுபடியும் வச்சுக்கலாம். ஸ்கேன் ஆகாம ரொம்ப சாலிடா வந்து ரொம்ப ஈஸியானது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் முக்கியமா வந்து சொல்லிக்கிறேன். என்கிட்ட இருக்க டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பெசிபிக்கா நான் ஹிமாலயனுக்காக நான் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினது. சோ இது பாத்தீங்கன்னா வந்து டயர் ரிமூவ் பண்றதுக்கு என்னோட பின்னாடி பின் வீல் அண்ட் முன் வீல் ரெண்டுமே பாத்தீங்கன்னா 30 நம்பர், ஐ மீன் 29 and 30 ரெண்டு சாக்கெட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு சாக்கெட் அண்ட் டவுன் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டர் இருக்கு. சோ நான் வந்து ஸ்பேனரோ எதுவுமே கொண்டு போக தேவையில்லை. நான் ஈஸியா வந்து இந்த மாதிரி எங்கேயாவது வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நான் ரொம்ப ஈஸியா இங்க இந்த மாதிரி இந்த சாக்கெட்டை வந்து நான் கிளிக் பண்ணி மாட்டிட்டு டயர் ஓப்பன் பண்ணிருக்கலாம். சோ இது நல்லா உங்களுக்கு வந்து டார்க் ரொம்ப ஈஸியா சூப்பரா கிடைக்கும். ஐ மீன் டார்க் பிரெஞ்ச் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் டார்க் மாதிரி நீங்க வந்து டயர் ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. அண்ட் ஒரு பெரிய ஸ்க்ரூ டிரைவர் நான் வந்து கேரி பண்றேன். பிகாஸ் ஹிமாலயனோட டயரை பாத்தீங்கன்னா செட் பண்றது அவ்வளோ கஷ்டம், ரொம்ப ஈஸி கிடையாது. நீங்க ஏற வச்சுட்டு நீங்க கண்டிப்பா ஹிமாலயனோட டயரை வந்து ஃபிட் பண்ண முடியாது. சோ கொஞ்சம் பிட் கஷ்டம். நீங்க ஒரே ஆளா நீங்க டிராவல் பண்றீங்க சிங்கிளா, எப்பவுமே கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல. நீங்க சிங்கிளா டிராவல் பண்ணும்போது நீங்க ஹைவேல எங்கேயாவது டயர் பஞ்சர் நீங்க ஏதாவது ஒரு லைட்டுக்கு நிப்பாட்டி கலக்கணும், நீங்க ஒரு ஆள் தான் பண்ணி ஆகணும். சோ அதனால எனக்கு வந்து யார் உதவியும் இல்லாம இண்டிபெண்டா கழட்டி மாட்டுறதுக்கு வந்து கண்டிப்பா நான் இந்த ஒரு பெரிய ஸ்கூ கேரி பண்ணிக்கிறேன். சோ இது உங்களுக்கு தெரியும், இது வந்து ஐ மீன் லார்ஜஸ்ட், இது சைஸ் எதுன்னு தெரியல எனக்கு.
ஐ மீன் இட் இஸ் லைக் பிக் சைஸ், அதனால பாத்துக்கோங்க. அண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு ஸ்பேனர் நான் வந்து கேரி பண்ணிட்டு போவேன். சோ இவ்வளவு பெரிய ஸ்பேனர் எடுத்துக்கிட்டா எல்லாமே வச்சிருக்கேன். இந்த ஸ்பேனர் மட்டும் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஹிமாலயில பாத்தீங்கன்னா அந்த கோன் செட் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பேரிங் வரும். நம்ம ஹேண்டல் பார் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த கோன் செட் கிட்ட வந்து ஒரு பேரிங் வரும். சோ அந்த பேரிங் பாத்தீங்கன்னா ஆஃப் ரோட் இந்த மாதிரி, ஐ மீன் மோஸ்ட்லி இந்த ஆஃப் ரோடு ஆன் ரோடு இந்த மாதிரி மாறி மாறி ஓட்டும் போது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த மேல இருக்கிற நட் வந்து லூஸ் ஆயிடும். சோ எல்லா கடையிலும் பாத்தீங்கன்னா 32 நம்பர் ஸ்பேனர் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். சோ அதனால இந்த பர்டிகுலர் ஸ்பேனர் நான் கேரி பண்ணேன். கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா நம்ம ஈஸியா டைட் பண்ணிக்கலாம். ஐ மீன் கீழே இருக்கிற சங்க் நட் லூஸ் ஆச்சுன்னா அது டைட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் அது ஸ்கூட்டர் கூட இருக்கு, அது நான் கீழே அமுக்கிட்டு இந்த மேல இந்த இதை வந்து நான் டைட் பண்ணிப்பேன். சோ ஐ கேரி திஸ் 32 நம்பர் ஸ்பேனர். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ ஸ்டாப் சிக்ஸ் மாதிரி தெரியல, ட்ரம் அடிக்கிற மாதிரி தெரியும், பட் அது கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல். தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஐ மீன் இது என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா டயர் ரிமூவர். டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து நார்மலா ரிமூவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு 2 லிவர் இருந்தா மட்டும் தான் நீங்க டயர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். சோ உங்களுக்கு வேணா நீங்க சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, நான் ஸ்பெசிபிக்கா ஒரு டயரை வந்து எப்படி ரிமூவ் பண்ணி பஞ்சர் பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து DIY நான் போடுறேன். அண்ட் ஆஸ் யூர் விஷ், நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். சோ கீழே கமெண்ட் பண்ணி மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த டயர் டூல் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட பஞ்சர் டூல் இருக்கணும். அண்ட் ஐ ஹாவ் அ செப்பரேட் பஞ்சர் கிட், பிகாஸ் நம்ம வண்டி வந்து பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் கிடையாது, டியூப் டைப். சோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஒரு பஞ்சர் கிட் வந்து கம்ப்ளீட்டா கேரி பண்றேன். சோ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டெடிகேட்டட் சார்ட்டட். இது பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னோட வந்து ஏர் செக் பண்றதுக்கான மீட்டர், நானே வந்து ரெடி பண்ண மீட்டர், நானே ஒரு பைப் ரெடி பண்ணி நாசல் மேல கேஜ் எல்லாம் போட்டு நானே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் டயர் பஞ்சர் பார்க்கறதுக்கான அந்த பேச்சஸ், சின்ன சின்ன பேச்சஸ் இருக்கும். இது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது, இது ஏதோ ஒட்டுற மாதிரி சொல்லுவாங்க, பட் இதுக்கு ஆக்சுவலி பேர் பாத்தீங்கன்னா பேச்சஸ் சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன பேச்சஸ், இந்த ரவுண்ட் பேச்சஸ். அண்ட் அந்த வல்கனைசிங், இது வந்து வல்கனைசிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த வல்கனைசிங் சொல்யூஷன் தான் அது ஒட்டும். அண்ட் முக்கியமான பார்ட் பாத்தீங்கன்னா, நீங்க டியூப் வந்து ஸ்க்ரப் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி சின்னதா ஒரு 150 கிரிட் சாண்ட் பேப்பர். அண்ட் அதெல்லாம் முக்கியமான விஷயம், நிறைய பேர் மறந்துடுவாங்க. சோ அதுதான் வந்து இந்த வால் பின் ரிமூவ். வால் பின் ரிமூவ் பண்ணாதான் நீங்க வந்து டயர் அந்த டியூபை கழட்ட முடியும், ஐ மீன் செக் பண்ண முடியும், மறுபடியும் ஏர் அடிக்க முடியும். அண்ட் என்கிட்ட வந்து நார்மலா இந்த நார்மல் ஏர் அடிக்கிற பம்ப் இருக்கு. சோ அது எல்லாருக்கும் தெரியும், அதை காமிக்கணும் அவசியம் இல்ல. சோ நான் வந்து வண்டியில வந்து ஐ மீன் ஆட்டோமேட்டிக் இன்ஃபிளேட்டர், அந்த இது வந்து தெரியுமா, பிளக் அண்ட் பிளே டைப், அமுக்கிட்டா நம்ம கிளிக் பண்ண அந்த மோட்டர் வந்து ஓடும் சின்னதா. சோ சிகரெட் லைட்ல கனெக்ட் பண்ற மாதிரி தெரியுமா, அந்த இன்ஃபிளேட்டர் தான் நான் வாங்கலாம்னு இருக்கேன். அமேசான் பேசிக்ஸ்ல இருக்கு. நான் ஒரு பிரதர்ட்ட கூட ஊர் சுத்தி வீக்குன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு. சோ அவர்கிட்ட நான் கேட்கும் போது அவர் வந்து நல்ல ரிவ்யூ சொன்னாரு. சோ கண்டிப்பா நான் அதை வாங்கிட்டு நானும் உங்களுக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் என்னோட ஃபீட்பேக் ரிவ்யூஸ் நான் பண்றேன். சோ கூடிய சீக்கிரம் அது வந்துடும். அண்ட் இந்த பேக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான பேக். இதுக்குள்ள கொஞ்சம் ஐ மீன் இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்க முன்னாடி நான் அந்த டூல்ஸ் நானே ரெடி பண்ணி வச்சிருந்த டூல்ஸ். சோ அதுதான் இது. கருப்பு கலர் பேக்கா இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா? இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அலங்கி செட். அதாவது இதுல இருக்க அலங்கி இல்லாம ஒரு சில அலங்கி பாத்தீங்கன்னா சைஸ் மாறும். ஐ மீன் இதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் இந்த மாதிரி இருக்கும். சோ இதுல இருக்கிற அலங்கிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிராக்ஷனா இருக்கும். 1/8 3/8 அந்த மாதிரி கொஞ்சம் ஃபிராக்ஷன். பிகாஸ் அலங்கிஸ் பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கும். ஐ மீன் நம்பர்ஸ்ல இருக்கும் அண்ட் எம்எம்ல இருக்கும் அண்ட் ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கும். அதனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிராக்ஷன்ல இருக்கிற அலங்கிஸ். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர், ஐ மீன் மல்டி அட்ஜஸ்டர், என்ன சொல்லலாம், ஸ்பேனர் சொல்லலாம். மல்டி அட்ஜஸ்டர் ஸ்பேனர் இது நான் எப்பயுமே கையில வச்சுப்பேன். அண்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் டேப், ஏதாவது எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, அண்ட் டேக், இந்த மாதிரி ஒரு டேக் வச்சுப்பேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பேனர்ஸ், ஐ மீன் இதுல இல்லாத சாக்கெட்ஸ் இருக்காததான் இங்க தனியா வச்சிருக்கீங்க. இதுல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் ரிமூவர். இந்த ஸ்பார்க் பிளக் ரிமூவர் கையில எப்பவுமே இருக்கணும். அண்ட் வயர் கட்டர், 2 கட்டிங் பிளேயர், ஒரு நோஸ் பிளேயர். ஏதாவது வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்க ஏதாவது இழுக்கணும், அந்த நோஸ் பிளேயர் மட்டும் தான் எடுக்க முடியும், நார்மலா எல்லாம் எடுக்க முடியாது. சோ அதுக்காக இந்த நோஸ் பிளேயர் தனியா நான் வச்சிருக்கேன். அது இல்லாம டெஸ்டர், சின்ன சின்ன டூல்ஸ் இதுல வந்து இருக்கு உங்களுக்கு காமிக்க. சின்ன சின்ன ஐ மீன் ஸ்பேனர்ஸ், ஐ மீன் ரிங் ஸ்பேனர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். சோ இது வந்து இது கண்டிப்பா நான் அது கேரி பண்ணிட்டு போகும்போதும் இது நான் கேரி பண்ணிட்டு போவேன். பிகாஸ் நமக்கு இல்லாட்டினாலும் நம்ம கூட வர யாருக்காவது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அண்ட் இது பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஏதோ சின்னதா மை டப்பா மாதிரி இருக்கு, பட் மை கிடையாது. இது வந்து கிரீஸ், குட்டியா கிரீஸ் கேரி பண்ணுவேன். எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லாங் ரைடு போகும்போது நான் கேரி பண்ணிட்டு போவேன். எங்கேயாவது வந்து லூபு, ஐ மீன் கேபிள் கிட்ட ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா லூப் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன்.
அண்ட் நம்ம கிட்ட வந்து ஒரு ஆல் இன் ஆல் அழகராஜான்னு சொல்லலாம். இந்த கண்டிப்பா இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரே சொல்லலாம். சோ தெரியாதவங்களுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா சொல்றேன். நான் என்னோட DIY வீடியோஸ் நீங்க பாத்துருக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரே நான் கண்டிப்பா கேரி பண்ணிட்டு போவேன். பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ரைடர் இது WD-40 தெரியாத ஆள் கிடையாது. பட் தெரிஞ்சவங்களை நீங்க கேட்டு பாருங்க. இது கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றது, மோஸ்ட்லி இந்த டெக்னிக்கல் இருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாம் இது பாத்தீங்கன்னா வந்து சென்ட் ஸ்ப்ரே மாதிரி இது கண்டிப்பா கையில அடிச்சுட்டே சுத்திட்டு இருப்பாங்க. இதோட ஸ்ப்ரே ஸ்மெல் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடிக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்கஹால் அந்த மாதிரி அது கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா டென்ஷனும் வந்து தூரமாக்கிடும். ஐ மீன் உங்களோட நட் போல்ட் வந்து ரஸ்ட் ஆகி ஜாம் ஆயிடுச்சுன்னா இதை அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து லூசன் ஆயிடும். ஐ மீன் இங்கே கொடுத்துட்டு பாருங்க. ஸ்டாப்ஸ் ஸ்குவீசிங் அண்ட் என்ன சொல்றது, டிரைவ்ஸ் அவுட் மாய்ஸ்சர்ஸ், கிளீன் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ், லூசன் ரஸ்டட் பார்ட்ஸ், ஃப்ரீ ஸ்டிக்கி அண்ட் மெக்கானிசம். ஐ மீன் இது வந்து நீங்க எல்லா இடத்துல செயின், உங்களோட பைக் செயின் வந்து கிளீன் பண்ணுமா, செயினர் இல்லையா, அந்த இதை அடிச்சு நீங்க ஈஸியா நீங்க வந்து லூப் பண்ணலாம், ஸ்பார்க்லர் அடிக்கலாம், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அடிக்கலாம். ஐ மீன் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து சம் 40,000 கிலோவாட் பவர்ல கூட இது வந்து நீங்க அடிச்சீங்கன்னா ஒன்னும் ஆகாது. எலக்ட்ரிக்கல் வந்து ஏதாவது டஸ்ட் ஒட்டிக்கிச்சு, ஜங்க் ஐ மீன் ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியா நீங்க யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்க இருக்கிற என்கிட்ட இருக்கிற டூல்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ மீன் நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் முக்கியமா நான் கேரி பண்ணிட்டு போகக்கூடிய டூல்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐ மீன் இது வந்து ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ஹிமாலயன் கோர்ஸ் டூல்ஸ். பட் நீங்க இந்த பர்டிகுலர் டூல் நீங்க வாங்கிக்கலாம். ஐ மீன் இந்த மல்டி டூல் ராட்செட் வந்து 46 பீஸ் ராட்செட் நீங்க 1/4 வந்து நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து இல்லைன்னா கொஞ்சம் இதோட பெரிய ராட்செட் கூட நீங்க தனியா தப்பறையில அவைலபிள் இருக்கு. வாங்கிட்டு உங்களோட என்ன ஸ்க்ரூ சைஸ், ஐ மீன் உங்களோட சாக்கெட் சைஸ் என்ன சைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாக்கெட் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நான் யூஸ் பண்ற டூல்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். அண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க 2 முக்கியமான ப்ராடக்ட் பத்தி எனக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணாரு. உங்களோட ரைடிங் கீரை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வீடியோஸ் வரும்னு ஆசை. பட் நடுவில் பாத்தீங்கன்னா உடம்பு சரியாம போச்சு. நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் கரெக்டா பண்ண முடியல. பட் கண்டிப்பா ரெகுலரா வீடியோஸ் வரும். அண்ட் இதெல்லாம் காமிக்கிறா ரைடு வீடியோ பண்ண மாட்டேன், ரைடு போக மாட்டேன், ரைடு சேனல் வச்சுட்டு ரைடு போகாம இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்ச்சாங்க கூட. அண்ட் எஸ், நான் சொன்ன மாதிரி ரைடு கண்டிப்பா வருது. நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐ மீன் கேம்பிங் வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு, ஐ மீன் யூனோ பிளேஸ் ஆஃப் நவாப்ஸ் அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த ரைடு வீடியோ பாத்தீங்கன்னா வெரி 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 சூன் நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு போறோம். அண்ட் நிறைய இடத்துக்கு விசிட் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. பட் கண்டிப்பா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டே டு டே அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எங்க சுத்திட்டு இருக்கேன், என்ன பண்றேன், வீடியோ வருதா, வீடியோ வரலையா, எல்லாமே நீங்க அங்க பாத்துக்கலாம். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸோட நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் வந்து, ஐ மீன் நான் சொன்ன நாலேஜ் பெருசான்னு சொல்ல, நான் வச்சிருக்க டூல்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஐ மீன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். ஹெல்ப் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த ரைடிங் கியர்ஸோட வீடியோஸ் வேணா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு டெடிக்கேட்டா ஒரு தனியான வீடியோ பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ், ஐ மீன் ஏதாவது ஒரு புரியல, டெக்னிக்கலா புரியல, நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஐ அம் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ கைஸ். So thank you for watching part of the day. I'll see you in the next one. Take care and do what you love. Boom.